இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கர்த்தர் வெளிப்படையான ஒரு தரிசனத்தை கொடுத்து புறஜாதிகளுக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்ததான தெளிவை கட்டளையிட்டார். பேதுருவுடைய மனதில் சுவிசேஷம், ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் வல்லமை, அபிஷேகம், அற்புதங்கள், அடையாளங்கள், இயேசு, இவங்க எல்லாம் யூதர்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா கர்த்தர் யூதர்களுக்கு மாத்திரம் நான் இல்லப்பா, என் அற்புதம் இல்லப்பா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதை புரிய வைத்து அவரை அனுப்பினார். கேள்வியே கேட்க வேண்டாம், உன்னை கூப்பிடறதுக்கு ஆட்கள் வருவாங்க, அவங்க பின்னாடி நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த போது பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போறார். கொர்நேலி என்கிற மனிதர், அவர் ஒரு 100க்கு அதிபதி, தேவனை அறியாத ஒரு பின்னணியத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அவர் பாருங்க, தன்னுடைய வீட்டார் அனைவரோடும், நண்பர்களோடும், உறவினர்களோடும், அந்த வீடு நிறைய ஆட்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு பேதுருனுடைய வருகைக்காக. இப்ப பேதுரு பாருங்க அங்க போய் வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும், அந்த வீட்டில இருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷைகளில பேசினதை தான் பார்த்து எல்லாருக்கும் இப்ப பிரமிப்பார். பேதுருவோடு கூட வந்தவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. புறஜாதிகள் மேலும் இந்த பரிசுத்த ஆவியின் வரமா, இது எப்படி சாத்தியம்னு பிரமித்தார்கள். அப்ப ஆண்டவர் இன்னைக்கும் பாருங்களேன், நம்மை பிரமிக்க செய்கிறவரா இருக்கிறார். எப்போ அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை நாம செய்யும் போது, அவர் நடத்துகிற வழியில நாம நடக்கும் போது, அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் போது, இதுவரைக்கும் நம்முடைய மனதில் இருந்த எண்ணங்களை மாற்றி அமைத்து, நான் சொல்லுகிறத நீ நிறைவேற்று என்று கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு நம்முடைய எண்ணங்களை மாற்றி, நம்முடைய நினைவுகளை மாற்றி, முற்றிலும் நமக்கு புதிதான அனுபவமாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னதற்காக முழு மனதோடு நம்ம செயல்பட்டா, அங்க தேவனுடைய குறுக்கீடு, அங்க பரிசுத்த ஆவியானவருடைய குறுக்கீடு நிச்சயமா இருக்கும். அப்போ பாருங்க, இவங்களாம் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள மேல் வீட்டறையில 10 நாள் காத்திருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவங்க அப்படிலாம் மேல் வீட்டறையில இவர்கள் காத்திருந்தது போல காத்திருக்கல. இது ஜெபம் பண்ணுகிற நேரமும் அல்ல, இது பிரசங்கம் கேட்கிற நேரம் தான். அப்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவம், சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அதுதான் இவர்களை பிரமிக்க செய்தது. தேவ பிள்ளைகளே, உங்க மூலமா கர்த்தர் செய்யும் கிரியைகள் அநேகருக்கு பிரமிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையில உங்க காரியங்கள் எல்லாம் நீங்க திரும்பி பார்க்கும்போது, இதற்கு முன்பு இப்படி ஒன்றும் நடந்ததில்லையே, இப்படி ஒரு அனுபவத்தை நான் கேள்விப்பட்டதில்லையே என்று சொல்லக்கூடிய விதத்தில் அநேகருக்கு அது பிரமிப்பா இருக்கும். ஆகவே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களை பிரமிக்க வைக்க விரும்புகிறார். நீங்க அதிசயப்பட உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் காத்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சம்பவித்திராத ஏராளமான புதிய அனுபவங்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அப்ப நம்மள்ட்ட அவர் எதிர்பார்க்கிறது வேற ஒண்ணும் இல்லை. உங்க மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் காட்டுற வழியில நடங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் எந்த வழியில நடக்கணும், இன்னைக்கு என் மூலமாய் நீர் செய்ய விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சொல்றதை நீங்க செய்யுங்க. பேதுரு தன்னுடைய ஊழியத்துல பிரமிப்பை பார்த்தார். அதே போல உங்களுடைய காரியங்கள் எது, அதுல நீங்க தேவன் செய்யும் அற்புத கிரியைகளின் மூலமாய் ஒரு பிரமிப்பான அனுபவத்தை அனுபவிப்பீர்கள். தேவனே, எங்களை பிரமிக்க செய்கிறவர், உங்களுடைய வழிகளில் நடந்து அந்த அனுபவத்தை காண உங்களுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.